அனைவருக்கும் வணக்கம். மேசராசனியர்களுக்கு சனி பகவானின் வீட்டிலிருந்து சஞ்சரித்து வந்த சூரியன் தற்போது குரு பகவானின் ஆட்சி வீடான மீனராசிக்கு பயிற்சியாகிறார். மீனராசி என்பது சூரியனுக்கு நட்பு வீடு என்பதால் சூரியனை கண்ட பனி போல் உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் விலகி பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பயிற்சி மேசராசனியர்களான உங்களுக்கு அமையிருக்கு. அந்த வகையில மேசராசனியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே இக்காலகட்டங்களில் பொருளாதாரத்தை பொறுத்தவரை இதுவரை இருந்த ஏற்ற இறக்க நிலை மாற இருக்குதுங்க. வருமான அதிகரிப்பிற்கு வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சூரிய பெயர்ச்சி உங்களுக்கு அமையிருக்கு. மேலும் சகாயஸ்தான அதிபதி புதனும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால முயற்சித்த காரியங்கள்ல வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டி எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீங்க. 7.5 சனியினுடைய விரைய சனியினுடைய ஆதிக்கம் தொடர்கிறது. எனவே விரயங்கள் என்பது ஏற்படதாங்க செய்யும் என்றாலும் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. குறிப்பா இடம் பூமி வாங்கும் முயற்சி கை கூட இருக்கு. அதனால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் சூழல் நடைபெற இருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் மேற்கொள்ளலாம். இருந்தாலும் கூட தற்போது உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான மீன ராசியில் 7.5 சனியினுடைய ஜென்மசனி ஆதிக்கம் ஏற்படுவதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டத்தை பொறுத்தவரை சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பது என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் தன சுகாதிபதியானவர் சுக்கிரன் வாழ்க்கை துணை படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் இப்பொழுது நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு செல்லும் முயற்சிகளும் கூட இருக்கு. அதே போல் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சூரிய பயிற்சி காலகட்டம் அமைகிறதுங்க. அதே போல மேசராசனியர்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்கு. கண்ணியமிக்க நண்பர்களின் மூலம் நீங்கள் எண்ணிய காரியம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற முன் வருவாங்க. அதற்கான முயற்சிகளையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார். அதாவது செவ்வாய் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது வரவை விட செலவுகள் மிக மிக அதிகரிக்குங்க. சேமிப்பு கரையும். ஒரு சிலருக்கு பிறரிடம் கைமாற்று வாங்க சூழ்நிலை ஏற்பட இருக்கு. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாதுங்க. திடீர் விரயங்களால் மனக்குழப்பங்கள் உருவாகும். இது மாதிரியான நேரங்கள்ல நிதானத்தோடு யோசித்து சிந்தித்து செயலாற்றும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்படுங்க. திடீர் விரயங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு. தொழில் கூட்டாளிகள் விலகலாம். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. அதனால் யாருக்காகவும் எதற்காகவும் பண சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்கள் ஈடுபட வேண்டாங்க. புதிய வாகனங்கள் வாங்கியும் அதனால் திடீர் பழுதுகள் ஏற்பட்டு கவலை தருங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வரலாமா என்ற சிந்தனையும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. இது மாதிரியான நேரங்கள்ல அவசர முடிவுகளை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்தவரை விரயஸ்தானத்திலேயே புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசியிற்கு விரயஸ்தானத்தில் புதன் சஞ்சரிக்கிறாருங்க. அங்கு நீச்சம் பெறுகிறார். 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். 6க்கு அதிபதியான அவர் 12ஆம் இடத்தில் நீச்சம் பெறுவது மேசராசனியர்களான உங்களுக்கு யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கேற்ப சில நல்ல காரியங்களும் இப்போது உங்களுக்கு நடைபெற இருக்குதுங்க. குறிப்பா உத்தியோகத்தில் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்து காத்திருந்த அந்த
பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ அல்லது உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இதுவரை அடையாத இலக்கை இப்போது அடையும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டுங்க. அதே போல் கேட்ட சலுகைகள் கேட்ட நேரத்திலேயே உங்களுக்கு கிடைக்க இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் சாதகமாக முடியுங்க. உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அதே போல் புதிய முயற்சிகளை நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதால் தாராளமாக அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் மேற்கொள்ளலாங்க. அதே போல சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை தற்போது ஏற்படுகிறது. அதாவது மீன ராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். அது அவ்வளவு நல்லதல்லங்க. என்றாலும் இரண்டு பகை கிரகங்களும் சேரும் வீடு குருவினுடைய வீடாக இருப்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இருந்தாலும் கூட தன்னம்பிக்கையை தளரவிட வேண்டாங்க. தடைகள் அகற்றும் வலிமை வழிபாட்டிற்கு உண்டு. எனவே அங்காரகன் மற்றும் மந்தனுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை யோக பலம் பெற்ற நாளில் செய்து வந்தார் தங்கு தடைகள் தானாக விலகும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள், அதாவது இதுவரை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருந்தாருங்க. அவர் வக்ர நிவர்த்தி ஆகி பலம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. எனவே பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகல இருக்க, பிறர் போற்றும் அளவிற்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று விரும்புவாங்க. அதே போல் அந்த முயற்சியும் இப்போது கை கூட இருக்குதுங்க. சுபவிரயங்கள் ஏற்படும் நேரம் என்பதால் இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தின் பெரும்பான்மையான நலன்களுக்கு பொறுப்பேற்றுள்ள குரு பகவான் ராசிக்கு திருதிய ஸ்தானமாகிய மிதுனத்தில் வக்ரகதியில் சஞ்சரித்தவர் தற்போது வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. லாபஸ்தானத்தில் செவ்வாய் ராகு இணைந்திருப்பதால் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்கும். இருந்தாலும் சேமிப்பிற்கு சாத்தியக்கூறுகள் இல்லைங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வீண் செலவுகளும் அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் அழைப்பை ஏற்படுத்தும். இருந்தாலும் கூட வரன் அமைவது மேலும் தாமதப்படுங்க. இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக வரனை நிச்சயிப்பது நல்லது. குடும்ப பிரச்சனைகள் மனதை வருத்துங்க. கூடிய விரைவில் பகலவனை கண்ட பனி போல் இந்த துன்பங்கள் இந்த கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி குடும்ப சூழ்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகியவை உங்களுக்கு தானாக தேடி வந்து கிடைக்க இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் தினமும் சந்தையில் பாடுபட்டு அழைத்தும் கூட விற்பனையும் லாபமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இனி வரும் காலங்களில் நல்ல ஒரு லாபத்தை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் மேசராசியை சேர்ந்தவர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்களில் புதிய திருப்பங்கள் ஏற்பட இருக்குங்க. அதே போல வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமும் இறக்கமும் உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. கலைஞர்களுக்கு எடுத்த முயற்சியில் நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை தேவை. பெண்களுக்கு பொருளாதார நிலை திருப்தி தரும். என்றாலும் வரவை காட்டிலும் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கதாங்க செய்து. அப்படிப்பட்ட இத்தருணங்கள்ல மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல குகன் வழிபாடு உங்களுடைய குறைகளை போக்கும் வழிபாடாக அமைகிறது.